ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம எதை பத்தி ஆக்சுவலாக பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு சிவி எல்லாம் நம்ம இது வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். எப்படி வந்து ஒரு சென்சிங் மெக்கானிசம் நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம சிவியில இருந்து நம்ம டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் எப்படி எஸ்டிமேட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாமே டீட்டெயிலாக ஆக்சுவலாக பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ நம்ம இந்த லெக்சரோட நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நான் வந்து ஒரு வேரியஸ் கேண்டிடேட்டுக்கு நான் வந்து சைக்ளிக் ஆல்டர்னேட்டிவ் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு வந்து ஆக்சுவலா என்னது, நான் வந்து எரர் பார் நான் எப்படி ஆக்சுவலா பிளாட் பண்றது. ஓகே. ஸோ அந்த எரர் பார்ங்கிறது வந்து நான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுக்கணுமா இல்ல ஸ்டாண்டர்ட் எரர் எடுக்கணுமா, இந்த ஸ்டாண்டர்ட் எரர் நான் வந்து கால்குலேட் பண்றேன் அப்படின்னா இது எப்படி வந்து மேனுவல் எப்படி கால்குலேட் பண்றது, இது எப்படி நம்ம வந்து ஒரு ஆரிஜின் ப்ரோ சாஃப்ட்வேர் வழியோடி எப்படி இதை பிளாட் பண்றது. ஓகே. ஸோ அதுதான் நம்ம இந்த பர்டிகுலர் லெக்சரோட அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ இங்க நான் காமிச்சிருக்கிறது வந்து என்னன்னா, ஒரு ஒரு சில பேப்பர்ஸ்ல தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் அவங்க வந்து எரர் பார் ஆக்சுவலா போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல எரர் பார்னா நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னா, ஸோ இதுல தெரியுதா இந்த ஒரு சின்ன ஒரு சர்க்கிளுக்கு மேல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு அப்பர் அண்ட் லோயர் லிமிட்ங்கிறது கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இதுல சென்டர்ங்கிறது ஆக்சுவலா என்னன்னா மீன். ஓகே. ஸோ இதுல அப்பர் அண்ட் லோவர் லிமிட் அது ஸ்டாண்டர்ட் எரராகவும் இருக்கலாம், இல்ல அது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாகவும் இருக்கலாம். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் எடுப்போம். ஏன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுப்போம்னா, நம்ம வந்து ரீப்ரொடியூசிபிலிட்டி. ஓகே. ஸோ என்னோட ரிசல்ட், என்னோட 4 இண்டிபெண்ட் ரிசல்ட்ஸ்க்கு நான் வந்து ரீப்ரொடியூசிபிலிட்டி நான் ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் எடுப்போம். ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் என்னன்னா, நான் வந்து மீன்ல இருந்து எவ்வளவு அன்சர்டனிட்டி ஆகுது அப்படி நான் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ வந்து நான் வந்து ஸ்டாண்டர்ட் எரரை நான் எடுக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு ஒரு சாம்பிள் அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சாம்பிள் அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம்ல நான் என்ன ஆக்சுவலி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து 0.01 இருந்து 0.2 வோல்ட் பர் செகண்ட் நான் வந்து ரன் பண்றேன். ஓகே. ஸோ நான் இவ்வளவு ஆக்சுவலா ரன் பண்ண சமயம் எனக்கு ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3, ட்ரையல் 4 அப்படிங்கிறது எனக்கு கரண்ட் கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த 4 கரண்ட்டுமே ஆக்சுவலா வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட். ஸோ இண்டிபெண்டன்ட் என்ன மீனிங்? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பீக்கர்ல வந்து நான் ஒரு அனலைட் ஆட் பண்றேன். ஸோ இதுல வந்து எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோட் நான் டிப் பண்றேன். ஸோ டிப் பண்ணிட்டு நான் சிவி வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 0.01 வோல்ட் பர் செகண்டுக்கு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு டைம் எடுத்தேன்னா இது வந்து ட்ரையல் 1. ஓகே. இப்ப நான் நெக்ஸ்ட் சிவிக்கு வந்து நான் மறுபடியும் என்ன பண்ணணும், எலக்ட்ரோட சர்ஃபேஸ நான் ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் மாடிஃபை பண்ணி இதை நான் மறுபடியும் சொல்யூஷன்ல டிப் பண்ணேன். புரியுதா? அதுக்கு அடுத்து எனக்கு வரக்கூடிய ரீடிங் வந்து ட்ரையல் 2. புரியுதா? அப்போ இந்த ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3, ட்ரையல் 4 எல்லாமே சொல்றது எல்லாமே வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மெஷர்மெண்ட். புரியுதா? இதுல நம்ம என்ன ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு பீக்கர் சொல்யூஷன்ல நான் எலக்ட்ரோட டிப் பண்ணிட்டு ஒரு சிவி எடுப்பேன், அது பிறகு நெக்ஸ்ட் சிவி எடுப்பேன். இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நீங்க 4 மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. புரியுதா? சோ இந்த மாதிரி நம்ம ஆக்சுவலா பண்ணக்கூடாது. புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன ஆக்சுவலா பண்ணணும் அப்படின்னா, நம்ம பீக் கரண்ட் மெஷர் பண்றது வந்து 4 இண்டிபெண்டன்ட் மெஷர்மெண்ட்ஸ். புரியுதா? அப்போ 4 டைம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம எலக்ட்ரோட் சர்ஃபேஸை மாடிஃபை பண்ணி நம்ம வந்து ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3, ட்ரையல் 4ங்கிறது மாதிரி நம்ம எடுப்போம். ஓகே. ஸோ அப்ப எடுக்கும் போது நமக்கு ஆக்சுவலா இங்க கரண்ட் வேல்யூ நமக்கு வரும். ஓகே. ஸோ இந்த கரண்ட் வேல்யூக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கால்குலேட் பண்ணணும்னா மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அது பிறகு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணணும். புரியுதா? ஸோ கால்குலேட் பண்ணிட்டு நம்ம அது பிறகு லீனியர் ரெக்ரெஷன் எடுப்போம். ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷனோட பர்பஸ் ஆக்சுவலா வந்து என்னன்னா, நமக்கு வந்து ஐபி வர்சஸ் கேண்டிடேட்டுக்கு என்னோட கர்வ் லீனியரா இருக்கா, இல்ல என்னது ஐபி வர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேண்டிடேட்டுக்கு எனக்கு லீனியரா இருக்கா, இதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ இது எதுக்கு? ஐபி வர்சஸ் கேண்டிடேட்டுக்கு லீனியரா இருந்துச்சுன்னா இட் இஸ் அ சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஐபி வர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேண்டிடேட்டுக்கு லீனியரா இருந்துச்சுன்னா இட் இஸ் அ டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். புரியுதா? ஸோ இது எல்லாத்துக்குமே ஜெனரலா டிபிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இந்த கர்வ்ல பார்த்தானாலே தெரியும் அவங்க ஆர் ஸ்கொயர் மென்ஷன் பண்ணுவாங்க, அதே மாதிரி லீனியர் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் மெஷர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆக்சுவலா என்னது இதுல வந்து உங்களுக்கு வந்து இது மீன் வேல்யூவும் இருக்கும் பிளஸ் எரர் பாரும் இருக்கும். புரியுதா?
ஸோ இந்த எல்லா பாயிண்ட் தான் நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலா ஃபர்தரா நம்ம ஆக்சுவலா எதை பத்தி நம்ம ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, நான் அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து எதெல்லாம் நம்மளோட கன்சர்ன், நம்ம வந்து மீன் கரண்ட் வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம இங்க மெஷர் பண்றோம், அப்படித்தானே? ஸோ இந்த மீன் கரண்ட் வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம வந்து இங்க மெஷர் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட் என்னன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மீன் வேல்யூ நமக்கு தெரியணும், பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் நம்ம கால்குலேட் பண்ணணும். புரியுதா? சோ இப்போ நீங்க இதுல பாருங்க, நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாண்டர்டுக்கும் இந்த 4 வேல்யூ, புரியுதா? இந்த 4 வேல்யூட மீன் எடுக்கணும், பிளஸ் அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்கணும். புரியுதா? சோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு இதுக்கும் நேச்சுரலா என்ன பண்ணுவேன், நான் வந்து மீனும் கால்குலேட் பண்ணுவேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் நான் கால்குலேட் பண்ணுவேன். புரியுதா? சோ அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். சோ இதுல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேன் ரேட்டுக்கு நீங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன் ரேட்டுக்கு நான் இங்க வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, சோ இது 10.2, 10.5, அடுத்து 10.1, அதுக்கு அடுத்து 10.4 மைக்ரோ ஆம்ஸ் இருக்கு. புரியுதா? சோ அந்த 4 வேல்யூ நான் இங்க கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ இந்த 4 வேல்யூக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன், நான் வந்து மீன் வேல்யூ வந்து நான் கால்குலேட் பண்றேன். புரியுதா? சோ இதுல தெரியுதா, நான் வந்து மீன் வேல்யூ நான் வந்து இப்போ கால்குலேட் பண்றேன். ஸோ இந்த மீன் வேல்யூல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 10.2 பிளஸ் 10.5 பிளஸ் 10.1 பிளஸ் 10.4 டிவைடட் பை 4 இப்படி நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 10.30 மைக்ரோ ஆம்ஸ்ன்னு சொல்லி எனக்கு வரும். ஓகேயா? ஸோ அப்போ நான் இப்போ நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வேல்யூக்கு வந்து நான் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இப்போ நான் கால்குலேட் பண்றேன். புரியுதா? சோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 4 வேல்யூக்கு நான் ஆட் பண்ணிட்டு மொத்தம் எவ்வளவு நம்பர் ஆஃப் எனக்கு வேல்யூஸ் இருக்கு, 1, 2, 3 and 4. புரியுதா? சோ அப்போ 4 வேல்யூ டிவைடட் பை என்னது 4. அப்போ எனக்கு என்ன வேல்யூ வந்துருச்சு, எனக்கு வந்து மீன் வேல்யூ வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு நான் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நான் கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், ஒவ்வொரு இன்டிஜுவல் வேல்யூவும் நான் இந்த மீன் வேல்யூ வச்சு நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவேன். ஓகே, சோ அதுதான் நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். இதுல வந்து மீன் வேல்யூ ஆக்சுவலி என்னது, 10.30. ஓகே, 10.30. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்றேன், 10.2 மைனஸ் 10.30. ஓகே, சோ இப்படி நான் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் 0.10 வந்துடும். சோ இதே மாதிரி 10.5 மைனஸ் 10.30 அப்படி நான் பண்ணேன்னா எனக்கு என்ன வந்துடும், 0.20 வந்துடும். சோ இத நான் ஃபர்தரா என்ன பண்ணணும், நான் வந்து ஸ்கொயர் எடுக்கணும். ஓகே, இந்த வேல்யூ கிடைச்சத நான் வந்து ஸ்கொயர் எடுத்துட்டேன்னா எனக்கு இந்த வேல்யூ வந்துருமா? அதுக்கு பிறகு இது 4 இதுக்குமே நேச்சுரல் என்ன பண்ணுவேன், சம்மேஷன் எடுப்பேன். புரியுதா? நான் டோட்டலா ஆட் பண்ணேன்னா எனக்கு ஒரு டேர்ம் வருமா, அது நியூமரேட்டர் டிவைடட் பை இதுல n மைனஸ் 1 எவ்வளவு, nங்கிறது 4. அப்போ 4 மைனஸ் 1னா டினாமினேட்டர்ல எனக்கு 3ன்னு வந்துடும். புரியுதா? அப்போ இந்த டோட்டலா நான் ஆட் பண்ணேன் தெரியுமா, அந்த டோட்டல் ஆட் பண்ணாதான் இங்க காமிச்சிருக்கு. புரியுதா? ஸோ சம்மேஷன் ஆஃப் ஐ மைனஸ் ஐஐ மைனஸ் ஐ மீன் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.10. ஸோ இந்த 0.10 தான் நேச்சுரலா என்ன பண்றேன், நியூமரேட்டர்ல எழுதியிருக்கேன். புரியுதா? டிவைடட் பை டினாமினேட்டர், டினாமினேட்டர்ங்கிறது 4 மைனஸ் 1. புரியுதா? அப்போ 4 மைனஸ் 1னா 3. ஸோ இப்போ நான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்ங்கிறது நான் இந்த வேல்யூ எடுத்துட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 0.183 மைக்ரோ ஆம்ஸ்ங்கிறது வந்துடும். புரியுதா? அப்போ இதோட மீன் வேல்யூ ஆக்சுவலி என்ன, இதோட மீன் வேல்யூ தான் நமக்கு 10.30 மைக்ரோ ஆம். புரியுதா? அப்போ இதுதான் நான் இங்க என்ன எழுதியிருக்கேன், மீன் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பிளாட் போட சமயம் நமக்கு ஆக்சுவலி எப்படி வேல்யூ வரும், நமக்கு வந்து 10.30 மைக்ரோ ஆம்ஸ், அதுக்கு மேல ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஆக்சுவலி என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். புரியுதா? சோ இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ எவ்வளவு, 0.18 மைக்ரோ ஆம்ஸ். புரியுதா? அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், உங்க மீன் வேல்யூ எவ்வளவு தூரம் உங்களுக்கு டிவேட் ஆயிருக்குங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? சோ இந்த டிவிஷனோட பெர்சன்டேஜ் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து எதை கால்குலேட் பண்ணணும்னா ஆர்எஸ்டி கால்குலேட் பண்ணணும். அப்ப என்னது, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் டிவைடட் பை மீன் இன்டூ 100. அப்போ இதுல ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 0.18 டிவைடட் பை 10.30 இன்டூ 100 போட்டீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர்ல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்
இந்த மீன் வேல்யூ டிவைட் ஆயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? சோ இப்ப நம்ம ஒரே வேல்யூக்கு தான் நம்ம வந்து மீன் பிளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதே மாதிரி நான் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு வேல்யூ வரும். புரியுதா? மீன் பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சோ நவ் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து எப்படி வந்து நம்ம ஆர்ஜின் ப்ரோ சாஃப்ட்வேர்ல எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். புரியுதா? சோ இப்போ இதுல பாருங்க, இதுதான் ஆக்சுவலா என்னது. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல ஸ்கேன் ரேட் ட்ரையல் 1 ட்ரையல் 2 ட்ரையல் 3 ட்ரையல் 4 அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ இந்த ஸ்கேன் ரேட் ட்ரையல் 1 ட்ரையல் 2 ட்ரையல் 3 ட்ரையல் 4 சோ அதோட ரீடிங் எல்லாமே இங்க நான் கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணும். புரியுதா? சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலம் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ செலக்ட் பண்ணிட்டு நான் ஆக்சுவலி எங்க போகணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போங்க, இல்லைன்னா டைரக்டாவே இங்க உங்களுக்கு இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் ரோன்னு இருக்கா மேல, இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணுவீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் ரோன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டிஸ்ல நம்ம மீனும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். புரியுதா? சோ நான் என்ன பண்றேன், மீனும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே நான் கொடுத்துக்கிறேன். இப்ப நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க இந்த வேல்யூல உங்களுக்கு என்ன தெரியுது, மீன் வந்துருச்சு பிளஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்துருச்சு. இப்ப நம்ம இதுவும் நம்மளோட மேனுவலா நம்ம கால்குலேட் பண்ணதும் கரெக்டா நீங்க பார்ப்போம். இப்ப நீங்க இதை பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 10.30க்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், 0.18 சொல்லி கால்குலேட் பண்ணோம். 0.183 இதுல பாருங்க நமக்கு ஆக்சுவலி என்ன வேல்யூ வந்திருக்கு, 10.3க்கு கூட எனக்கு வந்து 0.18257 வந்திருக்கு. இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா எனக்கு ஆக்சுவலா எவ்வளவு வேல்யூ வரும், எனக்கு வந்து 0.183ங்கிறது எனக்கு வரும் ஆன்சர். புரியுதா? சோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேயா? சோ இப்போ நம்ம என்ன ஆக்சுவலா பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன் மீனும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும். இப்போ நான் இதுக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாட் போடுறேன் அப்படின்னா இப்போ இது பார்த்தாலே நமக்கு தெரியும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர் கிடையாது. ஓகே, சோ ஏன் இது லீனியர் கிடையாது, இங்க நீங்க பார்த்தாலே தெரியுதா இது ஒரு மாதிரி இப்படி வளைஞ்சு போதா, கர்வி லீனியரா போதா. அப்ப கர்வி லீனியரா போச்சுன்னா அப்ப நம்ம இதுல இருந்து என்ன இன்ஃபரன்ஸ் சொல்லலாம், நான் இந்த பிளாட் பண்ண ஐடி வர்சஸ் ஸ்கேன் ரேட்ங்கிறது வந்து லீனியர் இல்ல, அப்படிதானே? அப்போ லீனியர் இல்லைன்னா அப்ப இது என்னது, நம்ம இதை சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ங்கிறது என்னால சொல்ல முடியாது. புரியுதா? அப்போ நான் நெக்ஸ்ட் ஆக்சுவலா நான் என்ன பண்ணணும், ஐபி வெர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணணும், ஒரு பிளாட் போடணும். பிளாட் போட்டுக்கிட்டு இதோட ஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 கிட்ட வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா அப்ப இதை வந்து நான் டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ங்கிறது நான் சொல்லலாம். புரியுதா? சோ இப்ப நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் வந்து இப்ப நான் மெஷர் பண்ண போறேன். புரியுதா? சோ சோ எதுக்கும் இப்ப நம்ம இது லீனியர் பிளாட் நம்ம போட்டு பார்ப்போம் என்னதான் வருதுங்கிறது பார்த்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அனாலிசிஸ்ல போறேன், ஃபிட்டிங்ல போறேன், லீனியர் ஃபிட் போறேன், ஓப்பன் டயலாக். ஓகே, சோ ஓப்பன் டயலாக்னு போயிட்டு இதுல வந்து நான் ஓகே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப நீங்க இதுல பாருங்க, இதுல நமக்கு ஆர் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு ஆக்சுவலா எவ்வளவு வந்திருக்கு. சோ இதுல நீங்க ஆர் ஸ்கொயர் வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 0.96539 கிட்ட வந்திருக்கு. புரியுதா? சோ நமக்கு யூஸ்வலா வந்து நமக்கு ஆர் ஸ்கொயர் வந்து 0.99 கிட்ட வரணும். அப்படி 0.99 வந்தாதான் நமக்கு வந்து எக்ஸாக்ட் லீனியரிட்டின்னு அர்த்தம். பட் இங்க கர்வ் பார்த்தாலே தெரியும் நமக்கு ஒரு மாதிரி நான் லீனியரா தான் இருக்கு. புரியுதா? சோ அதனால இது வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் கிடையாது. புரியுதா? சோ நமக்கு வந்து ஆர் ஸ்கொயர்னு நம்ம ஆக்சுவலா சொல்லணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் தான் எடுக்கணும். ஓகே, சோ இதுதான் ஸ்லோப், இதுதான் இன்டர்செப்ட். புரியுதா? சோ இப்ப நான் இதுக்கு வந்து நான் ஒரு இக்குவேஷன் ஃபார்மேட்ல நான் எழுதணும் அப்படின்னா அப்ப நான் என்ன எழுதுவேன், ஐபி இஸ் ஈக்குவல் டு 186.12017 எக்ஸ் பிளஸ் சிங்கிறது என்னது 11.7518. புரியுதா? சோ இதுல ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.96971. புரியுதா? சோ அதுதான் நான் ஆக்சுவலா மீன் பண்ண வரேன். சோ அப்போ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், நான் மேலாப்புல இங்க எழுதியிருக்கேன்னு தெரியுமா, ஐபி அதுதான் வந்து கேலிபிரேஷன் இக்குவேஷன். இந்த ஆர் ஸ்கொயர்னு சொல்லி நான் என்ன எழுதியிருக்கேனோ அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். புரியுதா? அப்போ நமக்கு ஆர் ஸ்கொயர் வந்து 0.96 கிட்ட வர்றதுனால ஆக்சுவலா இது என்னது, இது வந்து நம்ம ஐ வர்சஸ் ஸ்கேன் ரேட்டுக்கு லீனியர்ங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. புரியுதா?
ஸோ அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் எடுத்து நான் வந்து இப்போ நான் பார்க்க போறேன். புரியுதா? ஸோ இப்ப நான் அதுக்கு நான் ஆக்சுவலி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னொரு ஒரு 3 காலம் வந்து நான் பிரஸ் பண்றேன். ஓகே. ஸோ பிரஸ் பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் வந்து நான் வந்து இங்க ஜஸ்ட் நான் எழுதுறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன். அதுக்கு அடுத்தது வந்து மீன், அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே. இப்போ நான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செட்டஸ்ல போயிட்டு ஒய் எரர்ங்கிறத நான் வந்து மாத்துறேன். புரியுதா? அதே மாதிரி இந்த ஸ்கேன் ரேட் இருக்குல்ல, நான் இங்க ஸ்கேன் ரேட் போட்டிருக்கேன் தெரியுமா, இத வந்து நான் செட்டஸ்ல போய் எக்ஸ்ங்கிறத நான் மாத்துறேன். ஏன்னா எக்ஸ்ல தான் எனக்கு ஸ்கேன் ரேட் இருக்கும். அப்படித்தானே? சோ இப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் வந்து நான் ஆக்சுவலி இங்க நான் என்ன காலம்ல இருக்கு, இதுல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன காலம்ல இருக்கு தெரியுது, காலம் ஏ. புரியுதா? அப்போ இந்த காலம் ஏக்கு தான் நான் இப்போ என்ன ஒரு சின்டாக்ஸ் போட போறேன் அப்படின்னா, எஸ்கியூ ஆர்டி ஆஃப் என்னது, காலம் ஏ, இப்படிங்கிறது நான் ஒரு சின்டாக்ஸ் கொடுக்க போறேன். ஓகே. சோ இப்போ நான் இப்போ இந்த காலம்ல, புரியுதா? சோ இங்க எக்ஸ் மாத்திருக்கேன் தெரியுமா? இப்ப இந்த இடத்துல நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எஸ் கியூ ஆர்டி ஆஃப் என்னது, காலம் ஏ அப்படி கொடுத்து என்டர்னு கொடுத்துட்டேன்னா, இப்ப இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டா மாறிடும். ஓகே. இப்போ இந்த மீன் வேல்யூ இருக்கு தெரியுமா, இந்த மீன் வேல்யூவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் அப்படியே நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நான் வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே. சோ இப்போ இது எல்லாமே நான் வந்து பிளாட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஸ்கேட்டர் பிளாட் போடுறேன். சோ ஸ்கேட்டர் பிளாட் போட்டேன் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த கர்வ் பார்த்தாலே தெரியுது, இது வந்து ஒரு பக்கா லீனியரா வரும். ஏன்னா போன நம்ம கர்வ் ஐபி வர்சஸ் ஸ்டாண்டர்ட் போடும்போது நமக்கு ஒரு மாதிரி பெண்ட் ஆகி வந்துச்சு. ஓகே, நான் லீனியர். பட் இதுல நமக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆகி வரல, இட்ஸ் அ பக்கா லீனியரா வருது. புரியுதா? சோ இதுல வந்து நான் ஆர் ஸ்கொயர் வந்து எவ்வளவு கிட்ட நான் எதிர்பார்க்கலாம், 0.99 கிட்ட நான் எதிர்பார்க்கலாம். புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், அனாலிசிஸ்ல போறேன், லீனியர் ஃபிட் லாஸ் டியூஸ்ட் அப்படின்னு எடுக்கிறேன், எடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா ஆர் ஸ்கொயர் எவ்வளவு இருக்கு, 0.99ங்கிறது நமக்கு இருக்கு. புரியுதா? சோ இதுதான் நீங்க ஆக்சுவலா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. சோ நம்ம என்ன ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அட்ஜஸ்டன்ட் ஆர் ஸ்கொயர் வந்து 0.99ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ங்கிறது நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஓகே. சோ இப்போ நீங்க இதுல பாருங்க, நமக்கு வந்து 0.99 இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர். ஓகே. சோ இத வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல நம்ம ஆக்சுவலா வந்து எப்படி எழுதிக்கலாம், சோ ஐபி ஈக்குவல் டு என்னது 103.16 என்னது, இதுல எக்ஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் பிளஸ் என்னது, இதுல மைனஸ் 0.198. ஓகே. ஆர் ஸ்கொயர் வந்து இதுல வேல்யூ என்னது, சிஓடி தான் நம்ம பார்க்கணும் என்ன. சோ இதுல சிஓடி நமக்கு எவ்வளவு வேல்யூ வந்திருக்கு, 0.99. ஓகே, 0.999ங்கிறது நீங்க எழுதிக்கலாம். புரியுதா? சோ அப்ப இதுல இருந்து நம்ம ஆக்சுவலி என்ன சொல்லிக்கலாம், நம்மளோட இக்குவேஷன் இங்க இருக்கிறது வந்து ஆக்சுவல் என்னது, இட்ஸ் அ லீனியர், அதே மாதிரி இட்ஸ் அ டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். புரியுதா? சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சோ நம்ம வந்து அதுதான் நான் ஆக்சுவலா சொன்னேன், நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நம்ம கால்குலேட் பண்ண பிறகு நம்ம வந்து ஐபி வர்சஸ் ஸ்கேன் ரேட்டுக்கும் நம்ம லீனியர் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ஐபி வர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கும் நம்ம லீனியர் இக்குவேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? சோ இதுல நம்ம எரர் பார்ங்கிறது நம்ம என்ன மென்ஷன் பண்றோங்கிறது தெளிவா சொல்லணும். சி நீங்க இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, சார் இங்க எங்க சார் எனக்கு எரர் பார் எனக்கு கண்ணுல தெரியுது, எனக்கு எங்கேயுமே தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல இந்த இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஸ்கேலின் ஆப்ஷன் இருக்குல்ல, நல்லா எடுத்து ஜூம் பண்ணி பாருங்க, தெரியுதா? எனக்கு எரர் பார் இருக்கிறது தெரியுது. ஓகே. சோ எரர் பார்னாலே ஆக்சுவலா வந்து என்னன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன ஜீரோ மாதிரி இருக்கும், மேல ஒரு பார் கீழே ஒரு பார், இதுதான் ஆக்சுவலா எரர் பார். புரியுதா? சோ இப்ப நமக்கு ஆக்சுவலி எரர் பார் இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதை வந்து பிளாக் இதை வந்து அப்படியே ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி என்ன பண்ணலாம், அதாவது லைன் எடுக்க கூடாது, இந்த பிளாக் கலர் இருக்கு தெரியுமா, அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே. சோ இதுல வந்து இந்த சைஸ் இருக்கும் தெரியுமா, இந்த சைஸ வந்து நான் வந்து கொஞ்சம் 3ன்னு சொல்லி நான் கம்மி பண்ணிக்கிறேன். 3ன்னு சொல்லி கம்மி பண்ணிட்டு அப்ளை ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் என்ன ஆக்சுவலா என்னது, நீங்க இது பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி எரர் பார் தெரியும். புரியுதா? பட் இதுல எரர் பார் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகே. சோ அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே.
ஸோ இப்போ நம்ம எதை பத்தி ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, சி இப்போ நம்ம ஐபி வர்சஸ் ஸ்கேன் ரேட், ஐபி வர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கும் நம்ம லீனியர் எடுத்து பார்த்தோம். ஸோ அதுல நமக்கு எதுதான் நமக்கு ஆக்சுவலா வந்து பக்காவா வந்துச்சு, ஐபி வர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு தான் வந்துச்சு. புரியுதா? ஸோ ஏன்னா நமக்கு அங்கதான் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.99 வந்துச்சு. ஸோ நம்ம மேனுஸ்கிரிப்ட்ல நம்ம ஆக்சுவலா எழுதும் போது பப்ளிகேஷன்ல எரர் பார்ங்கிறத நம்ம தெளிவா எழுதணும். அந்த எரர் பார்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா இல்ல ஸ்டாண்டர்ட் எரரா? புரியுதா? சோ இப்ப நான் சொன்ன கேஸ் வந்து ஆக்சுவலி எது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்? எரர் பார் ரெப்ரசன்ஸ் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி 4 இண்டிபெண்டன்ட் மெஷர்மெண்ட் விதின் பிராக்கெட் n இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, இப்படிங்கிறத நம்ம ஃபிகர் கேப்ஷன்ல நம்ம டிக்ளேர் பண்ணணும். புரியுதா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கும் ஸ்டாண்டர்ட் எரர் பார்க்கும் உள்ள கம்பேரிஷன் டேபிள். புரியுதா? சோ அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், நம்ம ஒரு 4 கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ் தொடர்ந்து எடுக்கக்கூடாது. புரியுதா? சோ அதாவது ஆக்சுவலி என்ன மீன் பண்ண வரேன், நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பீக்கர்ல நான் வந்து என்னோட எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன், நான் எலக்ட்ரோட டிப் பண்றேன். எலக்ட்ரோட் நான் டிப் பண்ண பிறகு நான் கண்டினியூஸா 4 ஸ்டாண்டர்ட், ஓகே, 4 ஸ்டாண்டர்ட் கண்டினியூஸா எடுத்துட்டு அதை ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3, ட்ரையல் 4 அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது. புரியுதா? சோ வேற நம்ம இன்ஸ்டடா என்ன பண்ணணும், நம்ம ஒரு டைம் சொல்யூஷன்ல எடுத்து நம்ம ஒரு டைம் எலக்ட்ரோட் மாடிஃபை பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் கன்சிடர் அஸ் ட்ரையல் 1. அதுக்கு அடுத்தது நான் ஃப்ரெஷ்ஷா நான் எலக்ட்ரோட் மறுபடியும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு மறுபடியும் நான் பஃபர் சொல்யூஷன்ல வச்சுட்டு அதே ஸ்டாண்டர்ட் நான் மறுபடியும் ரன் பண்றேன் அப்படின்னா அது வந்து ட்ரையல் 2. புரியுதா? சோ இது மாதிரி நம்ம வந்து 4 இண்டிபெண்டன்ட் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும். புரியுதா? சேம் சிவி ஸ்கேன் எடுக்கக்கூடாது. அதுதான் நான் இங்க மெஷர் இங்க சொல்லியிருக்கேன். புரியுதா? சேம் சிவி ஸ்கேன் எடுக்கக்கூடாது. பட் இட் ஷுட் பி ஆக்சுவலி வாட் இண்டிபெண்டன்ட் மெஷர்மெண்டா இருக்கும். புரியுதா? சோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கும் ஸ்டாண்டர்ட் எரர் பார்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சோ இப்போ நீங்க ஆக்சுவலா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு வந்து நம்ம வேரியபிலிட்டி பத்தி பேசுறோம்னு அர்த்தம். புரியுதா? ஆனா அதே நேரத்துல நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம precision ஆஃப் தி கால்குலேட்டட் மீன் வேல்யூ பத்தி பேசுறோம்னு அர்த்தம். ஓகே, சி நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட ஃபார்முலா இது என்ன, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஐஏ மைனஸ் ஐ பார் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் 1. ஓகே, ஸோ இதுல நீங்க நல்லா பாத்துக்கங்க, அதாவது இதோட ஃபார்முலா இது என்ன, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஐஏ மைனஸ் இது மீன் வேல்யூ என்ன டிவைடட் பை என் மைனஸ் 1. வேற ஸ்டாண்டர்ட் எரர்னா என்னன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம் தெரியுமா, டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. புரியுதா? சோ இதுல நம்ம மெயின் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி எது பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எரர் பார் யூஸ்வலா பிளாட் பண்றோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு பிளாட் பண்றோம்னா அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா ஸ்டாண்டர்ட் எரர் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதா இருக்கும். புரியுதா? சோ இதுல நமக்கு மேஜர் கொஸ்டின் நமக்கு எதுல தெரியணும்னா, நம்ம எப்போ சார் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நான் வந்து ரிப்பீட்டபிலிட்டி, அதான் நான் உங்களுக்கு போன கேஸ் சொல்றேன் தெரியுமா, நான் வந்து நான் 4ல இருந்து 5 டைம் நான் ரிப்பீட் பண்ணுவேன். 4ல இருந்து 5 டைம் நான் ரிப்பீட் பண்ணும்போது என்னுடைய மீன் வேல்யூ எனக்கு இங்க சென்டர்ல வரும். புரியுதா? இதோட எரர் பார், புரியுதா? இந்த எரர் பார் இந்த மீன்ல இருந்து எவ்வளவு டிவைட் ஆகிருக்கு. புரியுதா? நான் டீவியேஷன்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன்னா அந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப நான் ரீப்ரொடியூசிபிலிட்டி பத்தி பேசுறேன்னு அர்த்தம். வேறஸ் நான் எப்போ வந்து ஸ்டாண்டர்ட் எரர் போவேன் அப்படின்னா, எனக்கு வந்து டீவியேஷன் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது சார், ஆனா அதே நேரத்துல என்னோட மீனோட ப்ரெசிஷன் வேல்யூ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் எரருக்கு போவோம். புரியுதா? சோ என்ன பண்ணாலும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். புரியுதா? ஃபிகர் கேப்ஷன்ல நம்ம எரர் பார் எடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா இல்ல ஸ்டாண்டர்ட் எரராங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணணும். புரியுதா? சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதே கேஸ் ஸ்டடி தான். புரியுதா? நான் என்ன ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3, ட்ரையல் 4 எடுத்திருக்கேனோ அதே போன ப்ராப்ளத்துக்குள்ள அதே டேட்டா தான். இதே டேட்டாவுக்கு நான் வந்து இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் எரர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். புரியுதா? அது பிறகு மீன் பீக் கரண்ட் பிளஸ் ஸ்டாண்டர்ட் எரர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். புரியுதா? சோ நம்ம போன கால்குலேஷன்லயே நம்ம ஆக்சுவலா சொல்லியிருந்தோம், மொத 4 டேட்டாவுக்கு எப்படி நம்ம மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம்ங்கிறதும் நம்ம பார்த்தோம், எப்படி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுக்கலாம்னு நம்ம பார்த்தோம். இப்ப ஸ்டாண்டர்ட் எரர்னா ஒண்ணும் கிடையாது, இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்னா எவ்வளவு இருக்கு, மொத்தம் நம்ம 4 வேல்யூ இருக்கு அப்படித்தானே.
அப்ப மொத்தம் 4 வேல்யூ இருக்குன்னா அப்ப நான் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். புரியுதா? அப்ப நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 0.0915 மைக்ரோ ஆம்ஸ் அப்படிங்கறது வந்துடும். புரியுதா? சோ இதுதான் மீன் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் எரர். புரியுதா? சோ இப்போ நான் இது மாதிரி நான் எல்லா ஸ்கேன் ரேட்டுக்கும் நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா அப்போ எனக்கு மீன் வேல்யூ அதோட கரஸ்பாண்டிங் ஸ்டாண்டர்ட் எரர்ங்கிறது எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். புரியுதா? சோ இத நம்ம எப்படி நம்ம இப்போ பிளாட்ல வந்து நம்ம ஆல்ஜின் ப்ரோல நம்ம பிளாட் போடலாங்கிறத நம்ம இப்போ டீடைலா பார்ப்போம். புரியுதா? சோ இப்போ நான் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சோ இங்க பாருங்க, இதுதான் வந்து நம்ம எடுத்த இப்போ டேட்டா. புரியுதா? நம்ம இந்த பவர் பாயிண்ட்ல நம்ம என்ன டேட்டா இப்போ நம்ம பார்த்திருக்கோமோ, என்ன இருக்குல்ல பவர் பாயிண்ட்ல நம்ம ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3, ட்ரையல் 4 நீங்க டேட்டா போட்டிருக்கீங்கன்னா அந்த டேட்டாவை தான் நான் இங்க வந்து இப்போ நான் பிளாட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டேட்டா மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்டிவா எடுத்துக்கிட்டு நான் வந்து என்ன ஆக்சுவலா பண்ண போறேன், மேல இங்க வந்து ரோன்னு சொல்லி எடுக்கணும். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் காலம் சொல்லி எடுக்கக்கூடாது. இப்ப நம்ம ரோல்ல போயிட்டு நம்ம எதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடையாது, ஸ்டாண்டர்ட் எரர். என்ன இதுல வந்து நம்ம நல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் மீனை செலக்ட் பண்ணணும், அதே நேரத்துல ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் மட்டும் செலக்ட் பண்ணா போதும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ங்கிறத செலக்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? சோ இப்ப நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா நான் மீன் வித் எரர் பார் வந்து ஸ்டாண்டர்ட் எரர்ங்கிறது நான் பிளாட் பண்ண போறேன். புரியுதா? சோ இப்ப நான் இது ரெண்டுமே நான் கிளிக் எடுத்துக்கிட்டு இப்ப நான் ஓகேன்னு சொல்லி நான் பிரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப நமக்கு இங்க டேட்டால என்ன வந்துரும், மீன் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் எரர்ங்கிறது வந்துரும். புரியுதா? சோ நம்ம வந்து இப்ப இதுக்கு பிளாட் பண்ணி பார்த்தோம்னா ஷுவரா இதுவும் நான் லீனியரா தான் வரும். ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருந்தேன், சார் இதுல எரர் பார் என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. தெரியுதா? நமக்கு எரர் பார் தெரியும். புரியுதா? பட் ஆனா இது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த எரர் பார் தெரியல. சோ அதனால முன்னாலே சொல்லியிருந்தேன், இது நீங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு சைஸ வந்து நீங்க கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். இப்ப நான் சைஸ வந்து இதுல 3ன்னு வச்சுக்கிறேன். அப்ளை ஓகே அப்படின்னு கொடுக்குறேன்னா உங்களுக்கு பார்த்தோம்னா தெரியும் இங்க எரர் பார் ஆக்சுவலா இருக்கு. புரியுதா? சோ இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது, இது லீனியர் கிடையாது. புரியுதா? இது இது மாதிரி நான் லீனியரா இருக்கு. அப்ப நான் லீனியரா இருக்குன்னா இதை நான் இப்போ பார்த்தாலே இதை நான் கால்குலேட் பண்ணி வேஸ்ட். புரியுதா? ஐபி வர்சஸ் ஸ்கேன் ரேட்டுக்கு நான் இப்போ கால்குலேட் பண்ணி வேஸ்ட். ஏன்னா இது கண்டிப்பா ஆர் ஸ்கொயர் வந்து 0.99 வராது. புரியுதா? சோ அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஐபி வர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு நான் இப்ப டைரக்டாவே நான் ட்ரை பண்ண போறேன். புரியுதா? அப்போ ஐடி வர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் அப்படின்னா நமக்கு உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன், இது வந்து ஸ்கேன் ரேட் அப்படித்தானே, இது ஸ்கேன் ரேட். நான் டைரக்டாவே இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு நான் எழுதுறேன். அப்போ அதோட சின்டாக்ஸ் என்ன, எஸ்கியூஆர்டி காலம் ஏ. புரியுதா? சோ காலம் ஏன்னு கொடுத்து என்டர்னு கொடுத்துட்டேன்னா இப்ப இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு மாறிடுச்சு. புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்றேன், இந்த மீன் வேல்யூவும் இதுவும் நான் எடுத்து நான் இப்ப பிளாட் போடுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சுவல் என்னது இப்போ இருக்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட். ஓகே. சோ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்ல இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், அனாலிசிஸ்ல போய் லீனியர் ஃபிட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்றேன், ஓகே அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன வேல்யூ ஆக்சுவலா வந்துடும், நமக்கு வந்து இந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்துடும். சோ இதுல ஆர் ஸ்கொயர் வேல்யூ பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் நமக்கு 0.99 கிட்ட இருக்கு. இதுதான் என்னுடைய ஸ்லோப்பு, இதுதான் என்னுடைய இன்டர்செப்ட். புரியுதா? அப்போ இந்த நம்ம ஈக்குவேஷன் அப்ப நம்ம ஆக்சுவலி எப்படி எழுதுவோம், ஐபி ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம், 103.162 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் பிளஸ் என்ன எழுதுவோம் மைனஸ் 0.198. ஓகே. ஆர் ஸ்கொயர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.999. புரியுதா? சோ இப்படிதான் நம்ம கேலிபிரேஷன் ஈக்குவேஷன் எழுதுவோம். ஓகே. சோ ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுல வந்து நமக்கு இந்த எரர் பார் வந்து நமக்கு தெளிவா பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கேலிங் ஆப்ஷன்ல போய் ஜஸ்ட் ஒரு டைம் இதை ஜூம் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நமக்கு எரர் பார் இருக்கு. புரியுதா? சோ பட் ப்ராக்டிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் பார் வந்து இன்னும் சைஸ் கொஞ்சம் பெருசாகும். புரியுதா? பட் இந்த ப்ராப்ளம்ல நமக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால நமக்கு கண்ணுல தெரியல. புரியுதா? சோ அப்போ நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படித்தானே. அப்போ நமக்கு வந்து ஓவரால் மாடல் ஆஃப் தி ஸ்டோரி ஆக்சுவல் வந்து என்னன்னா நான் வந்து ஐபி வெர்சஸ் ஸ்கேன் ரேட். புரியுதா? இதுக்கு வந்து நம்ம லீனியர் பிளாட் நம்ம போடும்போது நம்ம எரர் பார் வந்து நம்ம போடணும். புரியுதா? ஆனா அந்த எரர் பார் பிராக்டிகலி நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் எடுப்போம். சார் ஸ்டாண்டர்ட் எரர் தான் எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதோட அப்ஜெக்டிவ் வேற. சோ அதுதான் நான் வந்து இங்க தெளிவா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நான் வந்து ரிப்பீட்டபிலிட்டி பத்தி தான் நான் பேசுறேன்னு அர்த்தம். புரியுதா? நான் ஸ்டாண்டர்ட் எரர் பத்தி பேசுறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து ப்ரெசிஷன் ஆஃப் மீன் பத்தி தான் பேசுறேன். புரியுதா? சோ எது பண்ணாலும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். புரியுதா? ஃபிகர் கேப்ஷன்ல நம்ம எரர் பார் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பத்தி பேசுறோமா இல்ல ஸ்டாண்டர்ட் எரர் பத்தி பேசுறோமாங்கிறது நம்ம டிக்ளேர் பண்ணணும். நம்ம அதை டிக்ளேர் பண்ணாம விட்டோம் அப்படின்னா நம்ம எரர் பார் வந்து எதை எடுக்கிறோங்கிறது தெரியாது. புரியுதா? சோ இன்னொன்னு நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுக்கும் போது எரர் பார் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். வேற நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் எடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் என்னது எரர் பார் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஓகே.